மருத்துவமனையில் நிகழ்ந்த தீ விபத்தில் மீட்கப்பட்ட 12 குழந்தைகளில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தலைநகர் டெல்லியில் நேற்று இரவு 11:30 மணிக்கு தீயணைப்பு துறையினருக்கு ஒரு தகவல் வந்து இருக்கிறது. அதாவது விவேக் நகரில் உள்ள நியூ பார்ன் பேபி சென்டர் மருத்துவமனையும் மற்றும் அருகில் உள்ள கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் வந்திருக்கிறது. உடனடியாக 16 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 கட்டிடங்களும் தீயிலால் முழுவதும் சேதமடைந்திருக்கிறது. அதில் ஒரு கட்டிடம் மருத்துவமனையின் கட்டிடமும் 2 மாடி தளத்தில் உள்ள மருத்துவமனை கட்டிடமும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதில் 12 குழந்தைகள், அது குழந்தைகள் பராமரிப்பு, அது பிறந்த குழந்தைகளை பத்திரமாக பார்க்கும் அந்த மருத்துவமனை என்பதால் அங்கே 12 குழந்தைகள் இந்த தீ விபத்தில் சிக்கிக் கொண்டனர். 12 குழந்தைகளும் மீட்கப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நேற்றைய தினம் அதாவது 12 குழந்தைகள் மீட்கப்பட்டிருந்தார்கள். காலையில் ஒரு குழந்தை, அதாவது ஐசியூ பிரிவில் இருந்த ஒரு குழந்தை இறந்ததாகவும் மீதிய உள்ள 5 குழந்தைகள் அருகில் உள்ள மற்ற மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 6 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்பட்டிருந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஒரு குழந்தையும் சற்று நேரத்துக்கு முன் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்து குறித்து சரியான காரணங்கள் இன்னும் தெரியவில்லை. விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதனால் டெல்லியில் ஒரு சோகமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.